ஒரு சாதாரண மனிதன் எந்த ஆயுதமும் இன்றி ஒரு பேரரசை நடுங்க வைத்தான். அந்த மனிதன்தான் மகாத்மா காந்தி. 1869ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்தின் போர்பந்தர் என்னும் நகரில் அவர் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே அவர் அமைதியான, நேர்மையான குணத்தை கொண்டிருந்தார். பொய் பேசக்கூடாது, யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்ற நல்ல பண்புகள் அவரது மனதில் ஆழமாக பதிந்திருந்தன. சத்தியம் மற்றும் ஒழுக்கம் ஆகியவை அவரது வாழ்க்கையின் அடித்தளமாக அமைந்தன. பின்னர் அவர் இங்கிலாந்துக்குச் சென்று சட்டம் பயின்று ஒரு வழக்கறிஞராக தனது வாழ்க்கையை தொடங்கினார். ஆனால் அவரது வாழ்க்கையின் உண்மையான திருப்பம் தென்னாப்பிரிக்காவில் ஏற்பட்டது. அங்கு தோல் நிறத்தின் காரணமாக அவர் அவமதிக்கப்பட்டார். ரயிலில் பயணம் செய்தபோது அவர் வலுக்கட்டாயமாக வெளியே தள்ளப்பட்ட அந்த ஒரு சம்பவம் அவரது உள்ளத்தில் பெரும் மாற்றத்தை உருவாக்கியது. அந்த நாளிலிருந்து அவர் ஒரு சாதாரண மனிதராக இல்லை, அநியாயத்திற்கு எதிராக போராடும் மனிதராக மாறினார். ஆனால் அவர் எடுத்த ஆயுதம் வாள் அல்ல, துப்பாக்கி அல்ல, அது அஹிம்சை மற்றும் சத்தியம். இந்தியாவிற்கு திரும்பியபோது மக்கள் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறையில் துன்பப்பட்டு கொண்டிருந்தனர். ஏழைகள் வேதனைப்பட்டனர், விவசாயிகள் துயருற்றனர். சுதந்திரம் என்பது வெறும் கனவாகவே இருந்தது. அந்த நேரத்தில் காந்தி மக்களுக்கு ஒரு புதிய வழியை காட்டினார், வன்முறையின்றி போராடும் வழி. சத்தியாகிரக போராட்டங்கள், உப்பு சத்தியாகிரகம், வெளிநாட்டு பொருட்களை புறக்கணித்தல் போன்ற பல நடவடிக்கைகள் மூலம் அவர் மக்களை ஒன்றிணைத்தார். கையில் ஆயுதமில்லாமல் மனதில் உறுதி இருந்தால் போதும் என்பதை அவர் உலகிற்கு உணர்த்தினார். அவரது வார்த்தைகள் மக்களின் உள்ளத்தில் தீப்பொறியை ஏற்படுத்தின. பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டாலும் அவரது மனம் ஒருபோதும் தளரவில்லை. அடக்குமுறை அதிகரித்த போதும் அவர் அஹிம்சை பாதையை விட்டுவிடவில்லை. உலகம் முழுவதும் அவரது போராட்டம் கவனிக்கப்படத் தொடங்கியது. இறுதியில் 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்றது. அந்த சுதந்திரத்தின் பின்னால் இருந்த மிகப்பெரிய சக்தி மகாத்மா காந்தியின் சத்தியமும் தியாகமும் ஆகும். 1948ஆம் ஆண்டு அவர் உயிரிழந்தாலும் அவரது சிந்தனைகள் இன்றும் உயிருடன் உள்ளன. உலகம் அமைதியைப் பற்றி பேசும்போதெல்லாம் காந்தியின் பெயர் ஒலிக்கிறது. மகாத்மா காந்தி நமக்குச் சொல்லும் மிகப்பெரிய உண்மை இதுதான்: ஆயுதமில்லாத மனிதன் பலவீனன் அல்ல, சத்தியத்துடன் நிற்கும் மனிதன் உலகையே மாற்ற முடியும். ஒரு மனிதன் எழுந்தால் அது ஒரு குரல், ஆனால் உண்மைக்காக எழுந்தால் அது ஒரு புரட்சி. அந்த புரட்சியின் பெயர் மகாத்மா காந்தி.